ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நம்மளுடைய வசதிகளுக்கு ஏற்ப நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதாவது பிளே ஸ்டோர் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் அதையே ஒரு மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுச்சுன்னா நம்மளுடைய மொபைலை ஈஸியாக ஹேக்கும் ஸ்கேமும் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மேலே இன்னொரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் எடுத்துக்கிறது, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ மேலே தெரியுற அந்த சின்ன விண்டோவில் நம்ம ஆன்சர் பண்ணா தான் உள்ள இருக்கிற அப்ளிகேஷனுக்கு போக முடியும். இது மாதிரி செட் பண்ற இடத்துல ஒரு மால்வேர் ஒரு ஸ்பைவேர் அப்ளிகேஷனுக்கு இது உள்ள வந்துச்சுன்னா அது மூலமா நம்மளுடைய யூபிஐ அண்ட் பேங்க் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை ஈஸியா ஸ்கேம் பண்ணிட முடியும். அதை பத்தி நம்ம செகண்ட் வீடியோல பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போற வீடியோ இதே மாதிரி பட் இதை விட கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம். நம்மளுடைய மொபைல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம மொபைலுக்கு எல்லா விதமான ஆக்சன்ஸையும் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு பர்மிஷன் இருக்குங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்ததுன்னா, எல்லாருடைய மொபைல்லையும் மை ஃபைல்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஃபைல் மேனேஜர் இருக்கும். இந்த மை ஃபைல்ஸ் ஃபைல் மேனேஜர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுது? எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு அப்ளிகேஷன் எங்க ஸ்டோர் ஆயிருக்குது, அதோட டேட்டா எங்க இருக்குங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கும். ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணி கேலரியில் இருக்கக்கூடிய போட்டோஸை ஓப்பன் பண்ண முடியும், அந்த கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோவை ரன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோங்கிறத பார்க்க முடியும். என்ன நீங்க டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா வச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? சோ இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷனையும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஃபைலையும் ஈஸியா நம்ம போய் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு பர்மிஷன் நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்குங்க. இது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லயும் அந்த பர்மிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதை தவிர ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் மூலமாவே நீங்க டவுன்லோட் பண்ண வேற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், அப்புறம் பிளே ஸ்டோர் மூலமா டவுன்லோட் பண்ணாத பிரவுசர் மூலமா டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த பர்மிஷன் எல்லாம் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய பர்சனலான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மேக்சிமம் நம்ம இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அது எல்லாமே அவங்க ஸ்டீல் பண்றதுக்கு, திருடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து இது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் போட்டோஸ் அதையும் அந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய கான்டாக்டையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பெரிய ஒரு டேஞ்சரான ப்ராப்ளமும் இருக்கு. அடுத்து இன்டைரக்டா நம்ம ஃபோன் நம்பரையும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா கான்டாக்டோட பேக்கப், நம்ம ஜிமெயில்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய கான்டாக்டோட பேக்கப், அதுல கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட், அதுல வரக்கூடிய ஸ்கிரீன்ஷாட், இது எல்லாமே இவ்வளவு டீடைல்ஸ் கலெக்ட் பண்றவங்க நம்மளுடைய பேங்க் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஈஸியா மணியையும் திருட முடியும். சிம்பிளா சொல்ல போனா டோட்டலாவே நம்ம மொபைல்ல ஹேக் பண்ணி ஸ்கேம் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல எந்தெந்த அப்ளிகேஷன்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன்ல இதை எனேபிள் பண்ணிருக்கு, அதையெல்லாம் எப்படி நம்ம டிசேபிள் பண்றது, இதுல தேவையில்லாத ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி நம்மளுக்கே தெரியாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்ணி டோட்டலாவே கிளியர் பண்ணி நம்ம மொபைலை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு பிராண்ட் மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி போக வேண்டியது வரும். என் கையில் இருக்கக்கூடிய ஒரு 3 மொபைல்ல எப்படி நம்ம போய் ரீச் ஆகுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என் கையில் இருக்கக்கூடிய ரெட்மி மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிரைவசி ப்ரொடெக்ஷனுக்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஸ்பெஷல் பர்மிஷனுக்குள்ள போய் தான் நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன்ல இந்த பர்மிஷனை எனேபிள் பண்ணிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம செகண்ட் மொபைல் எடுத்துக்குவோம். உங்களுடைய மொபைல் விவோ, ஓப்போ, ஐக்யூ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த பிராண்ட் நீங்க மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள போய் தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க சாம்சங் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும், ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ்குள்ள டாப் ரைட்ல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள ஸ்பெஷல் ஆக்சஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் என் கையில் இருக்கக்கூடிய விவோ மொபைல் எடுத்துக்கிறேன். விவோ மொபைலில் இப்போ ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்க்குள்ளே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம மற்ற பிராண்ட் மொபைல்லையும் உள்ளே இருக்கும். இதில் இந்த ஆல் ஃபைல் ஆக்சஸ்ங்கிறது இங்கே இருக்குது. இதைத்தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ ஆல் ஃபைல் ஆக்சஸை கிளிக் பண்ணுறோம், உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த ஆல் ஃபைல் ஆக்சஸில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஹைடு சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு இருக்கணும். ஏன்னா சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். ஏன்னா சிஸ்டம் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம போய் எதுவுமே டிசேபிள் பண்ண போகிறது கிடையாது. அதனால ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹைட் சிஸ்டம் ஆப்ஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணி சிஸ்டம் அப்ளிகேஷனை ஹைட் பண்ணிக்கங்க. இப்போ ஹைட் பண்ணிட்டோம். இப்போ நார்மலான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இருக்குது. அலௌடில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எந்த விதமான தடங்களுமே இல்லாமல் நம்மளுடைய ஃபோட்டோஸு, வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸு, வாட்ஸ்அப்போட மீடியோ, ஆடியோவோட ரெக்கார்டிங்கு, அப்ளிகேஷனோட பேக்கப்பு, டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ணினது, நம்ம கான்டாக்டில் பேக்கப் வச்சுருக்கிறது, அதோட ஸ்க்ரீன்ஷாட், இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய பர்மிஷன் இருக்குது. அதனால இந்த ஆல் ஃபைல் ஆக்சஸ்க்குள்ளே எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் அலௌடில் இருக்கணும், எந்தெந்த அப்ளிகேஷன் அலௌடில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். பாருங்க, ப்ரௌசர். இந்த ப்ரௌசருக்கு எதுக்கு ஃபுல் ஆக்சஸ்? அதனால தேவையில்லை. இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணி அலோவ் ஆக்சஸ் டு மேனேஜ் ஆல் ஃபைல்ஸுங்கிறது எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துருங்க. அடுத்தது மியூசிக் பிளேயர். மியூசிக் பிளேயருக்கு தேவையில்லை. அதனால் மியூசிக்கை கிளிக் பண்ணி சேம் இப்போ பண்ண மாதிரியே டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பிளேயருக்கு இது தேவையில்லை. வீடியோ பிளேயரை டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது ரெக்கார்டிங். ரெக்கார்டருக்கு இது தேவையில்லை. அதனால் இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இதையை நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய செக்யூரிட்டி வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஈஸி ஷேர், விவோ கிளவுடு, ஈஸி ஷேர், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதையெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஆல்பம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆண்ட்ராய்டு ஸ்விட்சு, கேமரா, ஃபைல்ஸ் பை கூகுள், ஐ மேனேஜர், ஸோ சிஸ்டம் ஹோம் ஸ்க்ரீன், ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே ஆனில் இருக்கணுங்க. ஸோ இதை தவிர உங்களுடைய மொபைலில் ஏதாவது பேங்க் அப்ளிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தால் அதை டிசேபிள் பண்ணிடுங்க. இதை தவிர வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸு, சம்மந்தமே இல்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்களுடைய மொபைலில் அலௌடில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு டிசேபிள் பண்ணிடுங்க. இன்னும் உங்களுடைய மொபைலில் எந்த அப்ளிகேஷனையாவது டிசேபிள் பண்ணுறது உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் அப்ளிகேஷனோட நேமும் என்ன பிராண்ட் மொபைல் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய மொபைலில் அந்த அப்ளிகேஷன் அலௌடில் இருக்கணுமா இல்லை டிசேபிள் பண்ணணுமாங்கிறத ரிப்ளை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னாவே போதும். உங்களுடைய மொபைல் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.